அப்போ தான் அது இன்ஸ்டாகிராமில் ஏஐ ரீல்ஸ்லாம் ரொம்ப ட்ரெண்டிங் ஆகிட்டே வந்தது. ஸோ நம்ம ஏன் அந்த மாதிரி எதனா ட்ரை பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி தான் 8 hours உட்காந்து 1 minute 30 secondsக்கு தான் வீடியோவே கிடச்சிது. கரெக்ட். நான் ஒன்று வந்து நல்ல விஷுவல்ஸ் தரும், இன்னொன்று வந்து விஎஃப்எக்ஸ் ஸ்டஃப் நல்லா தரும், இன்னொன்று கேமரா மூமெண்ட்ஸ் நல்லா தரும். ஸோ இது எல்லாத்துலேயுமே எது நம்மளுக்கு கரெக்டாக வரும். ஏஐ வந்து இப்போ ரொம்ப சிம்பிள் ஆயிடுச்சு. அண்ட் இன்னைக்கு இருக்கிறது நாளைக்கு இருக்காது, இது அப்கிரேட் ஆகிட்டே இருக்குது. ஸோ அந்த அப்கிரேட் இருக்கக்கூடாதுன்னா இன்றைக்கே நீங்கள் என்ன படிக்கணும், என்ன கற்றுக்கணும்னு நினைக்கிறீங்களோ திரைமொழி டாக்கிஸ் நேயர்களுக்கு வணக்கம். நம்மளுடைய திரைமொழி டாக்கிஸ் எப்பொழுதுமே புதியவர்களை, சாதனையாளர்களை, புதிய ஒரு திரை மொழியை உருவாக்கி தருபவர்களை நாம் வரவேற்போம், வாழ்த்துவோம். அந்த வகையில் கோவா ஃபிலிம் ஃபெஸ்டிவல் 56th ஃபிலிம் ஃபெஸ்டிவல் நடைபெற்ற ஒரு குறும்பட விழாவில் ஒரு சிறந்த திரைப்படமாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிற ஒரு திரைப்படத்தை உருவாக்கியவரோடு தான் நாம் உரையாடப் போகிறோம். அவர் ஸ்ரீ ரிதன்யா. மேடம் வணக்கம். வணக்கம். இந்த ஏஐ சம்பந்தமான ஒரு குறும்படத்தை உங்களுக்கான ஒரு விருதை பெற்று தந்திருக்கிறது. அதனுடைய பெயர், எப்போ அந்த விருது வாங்கினீங்க? அந்த படத்தோட பேர் வந்து தி லாஸ்ட் பேக்கப். அது வந்து நவம்பர் மந்தில் நடந்த கோவா ஃபிலிம் ஃபெஸ்ட்டில் வந்து பெஸ்ட் மென்ஷன், ஸ்பெஷல் மென்ஷன் ஜூரி அவார்டு வாங்குச்சு. ரொம்ப ஹாப்பி. நம்மளுடைய இப்போ அங்கே எவ்வளோ பேர் கலந்துக்கிட்டாங்க? அதாவது நம்ம இந்தியாவில் அத்தனை லாங்குவேஜஸும் கலந்துக்கிட்டாங்களா? ஆமாம் சார், அங்கே இந்தியா மட்டும் இல்லாமல் இன்டர்நேஷ்னல் இருந்தும் கலந்துக்கிட்டாங்க. 118 மூவிஸ் கிட்ட வந்திருக்கு. அதில் வந்து ஒரு 27 செலக்ட் ஆச்சு, ஸ்க்ரீனிங் ஆச்சு. அதில் வந்து ஸ்பெஷல் மென்ஷன் ஜூரி அவார்டு வாங்குறது. நீங்கள் அந்த மாதிரி இன்டர்நேஷ்னல் அப்படின்றதுனால தான் இப்போ நாங்களும் பார்த்தோம் அந்த படத்தை. அதனால தான் வந்து நீங்கள் இங்கிலீஷில் அதை உருவாக்கியிருந்தீங்களா? ஆமாங்க சார். அது மட்டும் இல்லை, ஒரு ஃபெஸ்டிவலுக்குன்னு போகும்போது இங்கிலீஷுன்றது இப்போ அங்கே நார்த் சைடில் போகிறதுன்றதுனால ஒரு காமனான ஒரு லாங்குவேஜாக இருக்குன்றதுனால இங்கிலீஷ். ஹிந்திலையுமே வந்துருந்தது ஷார்ட் ஃபிலிம் வந்துருந்தது. ஆனால் அவங்க சப்டைட்டில் இங்கிலீஷில் போட்டுருவாங்க. ஆமாம், அந்த மாதிரி. இப்போ நம்ம தொடர்ந்து அந்த குறும்படம் உங்களுக்கு ஒரு விருதை பெற்று தந்த படத்தை பற்றி பேசுவோம். அதற்கு முன்னால் இப்போது நீங்கள் உங்களுடைய நீங்கள் ஒரு பெரிய நீங்கள் ஒரு ஜென்சி ஒரு ஜென்ரேஷனாக இருக்கிற நீங்கள் எந்த மாதிரி ஒரு படத்தை, அதாவது ஒரு ஏஐயில் ஒரு படத்தை நீங்கள் உருவாக்கிறீங்க, அதுதான் இந்த படத்துடைய ஸ்பெஷாலிட்டி. இதை வந்து நேயர்களுக்கு நாங்கள் சொல்லிக்கிறோம். அதில் கேரக்டர்ஸ் அப்படின்ற மாதிரியில் எல்லாமே ஏஐயில் உருவாக்கப்பட்டது, ஆடியோவும் ஏஐயில் உருவாக்கப்பட்டது. சரிங்களா? ஒரு டப்பிங் மட்டும்தான் ஒருத்தர் வச்சு பண்ணியிருக்காங்க. அப்போ முழு ஏஐயில் உருவாக்கிய ஒரு படத்தை நீங்கள் உருவாக்கிறீங்களே, இது மாதிரி வேறு ஏதாவது வந்து கலந்துக்கிட்டதா? இந்த மாதிரி நிறைய மூவிஸ் வந்து ஸ்க்ரீனிங் ஆச்சு. இந்த மாதிரி இதுக்காக மட்டும் ஸ்பெஷலாக இருக்கிற ஒரு ஃபெஸ்டிவலா? ஆமாங்க. ஏஐயில் மட்டும் உருவாக்கக்கூடிய ஃபெஸ்டிவலா? ஆமாம். ஆக்சுவலி வந்து கோவாவோட ஃபிலிம் ஃபெஸ்ட்டில் வந்து நிறைய ஃபிலிம்ஸ் கலந்துக்கும். அதில் கோவாவில் வந்து புதுசாக ஷேகர் கபூர் டைரக்டர், அவர் வந்து ஏஐக்கும் ஒரு ஸ்பேஸ் இருக்கணுன்றதுனால இதை புதுசாக இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. ஃபர்ஸ்ட் அங்கே தான் வந்திருக்கு அந்த செக்டாரில் நம்ம முதல்ல போய் நீங்கள் விருது பெற்றிருக்கீங்க. சரி, சிறப்பு. இப்போது இந்த மாதிரி நீங்கள் இன்றைக்கி வந்து ஒரு படத்தை முழுமையாக உருவாக்குகிற ஒரு இடத்துல இருக்கீங்க. ஆனால் இந்த ஃபீல்டில் நீங்கள் எப்படி வந்தீங்க? நான் ஸ்டார்டிங் வந்து பிகாம் டிகிரி முடிச்சுட்டு ஒரு நைட் ஷிஃப்ட் ஜாப், ஒரு ஐடி ஜாபில் 9 to 5 ஜாப் தான் போயிட்டு இருந்தேன். அந்த ஜாபில் பண்ண வேலையே வந்து மறுபடியும் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் அந்த ஜாப். ஆனால் அந்த மாதிரி ஜாபில் என்ன ஒரு அட்வான்டேஜ்னால் 30ஆம் தேதி ஆனோடனே டான்னு சம்பளம் வந்துடும். சரி, சம்பளம் வருது, ஆனால் க்ரியேட்டிவாக எதுவுமே இல்லை, போரிங்காக இருக்குது ஜாபு, ஒரு மனசுக்கு ஒரு சந்தோஷமான ஒரு நிறைவு எதுவுமே இல்லை அப்படின்றது தான் யோசித்தேன். சரி, அப்போ தான் என் ஃப்ரெண்ட் வந்து இந்த மாதிரி ஒரு அகாடமியில் வந்து சினிமா ஃபேக்ட்ரின்ற அகாடமியில் வர்ச்சுவல் ப்ரொடக்ஷன் கோர்ஸ் புதுசாக இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. அதில் இந்த க்ரீன் ஸ்க்ரீன் கீயிங், எல்இடியில் ஷூட் பண்ணுறது, இது எல்லாமே அதுதான் என்னோடய பேஸ். வர்ச்சுவல் ப்ரொடக்ஷன் தான் என்னோடய பேஸ். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது ஒரு கெஸ்ட் லெக்சரராக ஒருத்தர் வந்தார். அவர் தான் என்ன பண்ணார், ஏஐ பற்றி சொன்னார். ஏஐ தான் இப்போது க்ரோயிங்கில் இருக்குது, ஏஐயில் ஒரு படமே பண்ணலாம் அப்படின்ட்டு. அவர் இப்போ வந்து ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட் பண்ண போகிறாருன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி ஒரு மூவி ஒரு 10 to 15 minutes அந்த மாதிரி ஷார்ட் ஃபிலிம் மாதிரி அந்த மாதிரியெல்லாம் பண்ணலாம் அப்படின்றது வந்து அவர் தான் சொன்னார். ஸோ நான் இந்த ஏஐ எப்போ எடுத்தேன்னா
சரி ஓகே நம்ம வீட்டில் இருக்கோம், நம்மளுக்கு ஒரு இன்கம் வரணும், படிச்சுட்டே இருக்கும் போது ஒரு கமர்ஷியலாக ஒரு சின்ன சின்ன ஷாப்க்கு அப்போ தான் அது இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸ்லாம் ரொம்ப ட்ரெண்டிங் ஆகிட்டே வந்தது. ஸோ நம்ம ஏன் அந்த மாதிரி எதனா ட்ரை பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி தான் ஒரு ஃப்ரீலான்சராக ஒரு ஒர்க் எடுத்து பண்ணேன். ஸோ இதை பார்த்த என்னோடய இன்ஸ்டியூட்டோட மேம் வந்து ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் ஒன்று, அவங்க வந்து ஒரு ஆட் கம்பெனி, அவங்க அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணி கொடுங்க அப்படின்ட்டு என்னோடய டீம் மெம்பர்ஸ், நானும் என்னோடய கொலீக்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சேர்ந்து அந்த அட்வர்டைஸ்மெண்ட்டை முடிச்சு கொடுத்தோம். சரி, அவங்க தான் வந்து பிரியா மேம், அவங்க தான் வந்து என்னை என்கரேஜ் பண்ணி இதை பண்ணுங்க. அவங்க தான் ப்ரொடியூசர், ராஜேஷ் ரவீந்திரனோட ஒய்ஃப் பிரியா மேம் அவங்க. ஸோ சிஜே சாரும் என்ன பண்ணார், நீங்கள் இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது, நீங்கள் பண்ணிங்கன்னா போதும், நீங்கள் பண்ணுங்கள், ஒரு நம்மளோட இன்ஸ்டியூட்லேருந்து ஒருத்தங்க போனால் நல்லாயிருக்குமேன்னாங்க. சரி ஓகே, 24 ஹார்ஸ்ன்ற போது எனக்கு வந்து 1 டேயில் கொடுக்கணும் அப்படின்ற போது தேர்ஸ்டே நைட்டு சொல்கிறாங்க. எனக்கு தேர்ஸ்டே நைட் ஸ்டார்ட் பண்ண முடியல, ஏன்னா வந்து அடுத்த நாள் தான் க்ரெடிட்ஸ்லாம் வாங்கணும், அவங்க ஃபண்டிங் எனக்கு கொடுக்கணும் அப்படின்ட்டு வெயிட் பண்ணேன். ஓகே, என்ன மாதிரி பண்ணலாம், எந்த அப்ளிகேஷன் நல்லா இருக்குன்ட்டு நான் என்னோட கை காசை போட்டு, ஸ்டூடெண்ட் ஆஃப்கோர்ஸ் கொஞ்சம் தான் அமௌண்ட் இருக்கும், அதையே போட்டு இன்வெஸ்ட் பண்ணி அப்ளிகேஷன் வாங்கினேன். வாங்கி என்னென்னலாம் பண்ணி பார்க்கலாம் அப்படின்ட்டு எல்லாத்தையுமே ஒரு ட்ரையல் அண்ட் எரர் போச்சு. அப்புறம் ஓகே இது நம்மளால் பண்ண முடியும்னு உட்காந்தேன். ஆனால் 8 ஹவர்ஸ் உட்காந்து 1 minute 30 secondsக்கு தான் வீடியோவே கிடச்சிது, ஓரளவுக்கு அந்த ஒரு ஸ்டோரி லைனோட. இப்போது இந்த இடத்துல ஒரு கேள்வி, நீங்கள் யார், டைரக்டரா கிரியேட்டரா? இப்போ ஏஐயில் ஒரு படத்தை உருவாக்குறாங்கன்னா இப்போ ரிட்டன் அண்ட் டைரக்டர்லாம் போட்டுக்கிறாங்க. இப்போ நீங்கள் வந்து ஸ்டோரி யார்ட்டையாவது வாங்கினீங்களா? ஸ்டோரியும் உங்களுதேவா? இல்லை, ஸ்டோரியும் என்னோடதே தான். இந்த மாதிரி ஒரு ஸ்டோரி பண்ணி கொடுங்கன்ட்டு எனக்கு சொன்னாங்க. ஆனால் அந்த ஸ்டோரி இப்படி தான் அமையணுன்ற அந்த க்ரியேட்டிவ் டெசிஷன், அது இந்த டைம் பீரியடில் நடக்கணும் அப்படின்ற சொல்லாமல் என்னோட டெசிஷன் அண்ட் என்னோட டீம்மேட்ஸோட ஒரு டாக் தான் அது. ஓகே, அப்படி பார்க்க போனால் கொஞ்சமாவது நமக்கு இப்போ ப்ரீவியஸ் இப்போ சில நிறைய டெக்னீஷியன்ஸ் இருக்காங்க, கேட்டதை நம்ம கேட்ட மாதிரி செஞ்சு கொடுத்துருவாங்க. ஆனால் அந்த தாட் ப்ராசஸ் இருக்கு இல்லைங்களா, அதுலேயும் ஒரு பெரிய சக்ஸஸ் இருக்குது. இப்போ ரெண்டு சேர்ந்து தான் உங்களுக்கு ஒரு விருதை கொடுத்துருக்கு. அந்த மாதிரி ஒரு ஸ்டோரி இப்போ நீங்கள் சொல்லியிருக்கீங்க, ஒரு ட்விஸ்ட் வச்சுருக்கீங்க அந்த ஃபைனலில், அந்த மாதிரியான தாட்டுக்கு அதுக்கு ஏதாவது இன்ஸ்பைர்ட் ஸ்டோரி ரீடிங் அந்த மாதிரி தான் இருக்கா? நான் புக்ஸ் படிப்பேன், அவ்வளோதான். மற்றபடி அதிலேருந்து எடுத்ததோ அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை. எனக்கு என்ன அந்த ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் எனக்கு ஓகே ஸ்டோரி இப்படி தான் போகணும், கிளிப் இல்லை, நைட்டு 24 ஹவர்ஸ்னால் தூங்காமல் நான் அதை பண்ணிகிட்ருக்கேன் சார். ஸோ அப்படி இருக்கும்போது அந்த இடத்துல நான் ஒரு டிசிஷன் எடுத்து ஒரு ட்விஸ்ட் இல்லைன்னா போர் அடிச்சிடும், எப்படி எதுவுமே இது பண்ண முடியாது. சரி ஓகே சும்மா ஒரு ட்விஸ்ட்டாக வைக்கலான்னு தான் அப்படி கொண்டு வந்து முடிச்சிருக்கீங்க. இப்போது இந்த திரைப்படம் இப்போ நீங்கள் அந்த ஸ்க்ரீனிங் ஆகுது இல்லைங்களா, அப்படி ஸ்க்ரீன் ஆகும் பொழுது உங்களுக்கு ஜூரி அவார்ட் கிடைக்குது. அந்த ஜூரி ஸ்டேஜ்லேயோ அதை பார்த்தவர்களோ உங்களை நீங்கள் நம்ம செஞ்சதை சூப்பர் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு யாராவது புகழ்பெற்றவர்களோ அல்லது உங்களை வாழ்த்திய தருணம்? சேகர் கபூர் சார், அந்த மூமெண்ட் வந்து அன்ஃபர்கெட்டபிள். அவர் வந்து நின்றுட்டுருக்காரு, அவர் அவ்வளோ பெரிய ஆள், ஹீஸ் அ லெஜெண்ட்ரி டைரக்டர். ஸோ அவர் அப்படி இருக்கும்போது அவர் வந்து நான் அவுட் ஆஃப் த ஃப்ளைட் இறங்கி நான் அப்படியே டக்குன்னு போயிட்டேன். நான் வந்து எதுவுமே ட்ரெஸ்ஸு அதை எதுவுமே மாற்றலை, நான் அப்படியே வந்து ஒரு ரெஃப்ரெஷ்ஷாக எதுவுமே அப்படியே போகிறேன், சூட்கேஸ் எல்லாமே வச்சுக்கிட்டு. என் பேர் அவங்க அனௌன்ஸ் பண்ணும் போது ஐ வாஸ் வெரி ஷாக். ஏன்னா அந்த அப்போ அவர்கிட்ட போய் சரி நான் போய் வாங்குறேன், அப்போ அவர் வந்து அறிவா ஃபிலிம் மேக்கர் அப்படின்றாங்க. எஸ் சார் அப்படின்னு அந்த ஒரு இது வந்து இன்னமும் எனக்கு இதுவாக இருக்குது. அண்ட் அதை பார்த்து நிறைய பேர் வந்து ரொம்ப சந்தோஷமும் பட்டாங்க, எனக்கு நிறைய பேரோட கான்டாக்ட்ஸும் கிடச்சிது. அண்ட் அதெல்லாம் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஏன்னா நம்ம லைஃப்பில் நான் ட்ராவல் பண்ணி வந்த பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு வந்து ரொம்ப பார்ன் வித் சில்வர் ஸ்பூன் அந்த மாதிரிலாம் வந்து இல்லை. எல்லாத்துலேயுமே கொஞ்சம் வீக்காக பேரண்ட்ஸை கூப்பிட்டு சொல்லி அனுப்புகிற அளவுக்கு படிக்க வைங்க ஒழுங்கு அந்த மாதிரி இருக்கும் போது சரி நம்மளும் போயிட்டு சும்மா தான் உட்காந்து இருக்க போகிறோம், எல்லாருக்கும் அவார்டு தர போகிறாங்க, நம்ம பார்க்க போகிறோம், நம்ம சும்மா உட்காந்துட்டு இருக்க போகிறோம், சரி கிளம்பி வந்துடுவோம், வந்ததுக்கு கோவாவை எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு போகலாம் அப்படின்ட்டு. என் டீம் மெம்பர்ஸுமே என் கூட யாருமே இல்லை, அவங்க நெக்ஸ்ட் ஃப்ளைட்டில் வந்துட்டு இருக்காங்க, நான் ஃபஸ்ட்டு போயிட்டேன். ஸோ இது வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும்னு நினச்சி பண்ணீங்க, அது உங்களுக்கு ஒரு நல்ல அங்கீகாரத்தை கொடுத்துருக்கிறது. அதே மாதிரி புகழ்பெற்ற இயக்குனர் வார்த்தையிலையும் அது விருதுக்கு மேலே நீங்கள் அதை ஃபீல் பண்ணதாக தான் நானும் நினைக்கிறேன், ரைட்டுங்களா? ஸோ இப்போ இந்த இடத்துல இன்னொரு கேள்வி என்னென்னா, இப்போ பெரிய பெரிய படிப்பு, அதாவது டாப் மோஸ்ட் இன்ஸ்டியூஷனில் கூட ஏஐக்கான இதை கற்றுத்தராங்க, கம்ப்யூட்டர் பேஸ்லேருந்து படிக்கிறவங்க ஒர்க் பண்ணுறாங்க. நீங்கள் காமர்ஸ் ஸ்டூடெண்ட்டு இங்கே வரீங்க,
இப்போ இந்த எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுடைய படிப்புக்கும் நீங்கள் கொண்டு வந்து கொடுத்துருக்கிற படைப்புக்கும் ஒரு வித்தியாசம் இருக்குது. இது குறுகிய காலத்தில் இது எப்படி முடிஞ்சுது? இது மற்றவர்களுக்கு நீங்கள் இதில் சொல்ல வர்றது என்ன? ஆப்பர்ச்சுனிட்டி தான். இப்போது வந்த புதுசில் வந்து நான் அப்போ கற்றுக்க ஆரம்பிச்சதுனால அப்போ வந்து நிறைய அப்ளிகேஷன் வந்து ஃப்ரீயாக இருந்தது. ஸோ அந்த மாதிரி நான் இப்போது ஒன்றொன்றுத்துக்கும் பே பண்ணி பண்ணணும்னா இப்போ நம்ம யோசிக்கணும். ஆனால் நான் ஒரு 8 months முன்னாடி இதை ஸ்டார்ட் பண்ணும்போது ஃப்ரீயாக அப்ளிகேஷன்ஸ், ட்ரையல் அண்ட் எரர்ஸ் இதெல்லாமே இருந்தது. ஸோ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அப்போ அந்த இது இருந்தது, இப்போ அந்த ஆப்பர்ச்சுனிட்டி இல்லை. எந்த ஃபீல்டில் இருந்தாலும் ஆர்வமும் உழைப்பும் இருந்துச்சுன்னா பண்ணிக்கலாம். இப்போ அப்படி பார்க்க போனால் ஒரே ஒரு சாஃப்ட்வேரை நம்ம எடுத்து தான் அது மட்டுமே எல்லாத்துக்குமே போதுமானதாக இருக்கணுமா, இல்லை நிறைய சாஃப்ட்வேர்ஸ் நீங்கள் இதில்? இல்லை சார், ஒரு சாஃப்ட்வேர் மட்டுமே இருக்காது. ஏன்னா ஒரு அப்ளிகேஷன் எடுத்திங்கன்னா அதுக்கான ஒரு ஸ்பெஷாலிட்டி அதில் இருக்கும். இன்னொரு அப்ளிகேஷன் எடுத்திங்கன்னா ஒன்று வந்து நல்ல விஷுவல்ஸ் தரும், இன்னொன்று வந்து விஎஃப்எக்ஸ் ஸ்டஃப் நல்லா தரும், இன்னொன்று கேமரா மூமெண்ட்ஸ் நல்லா தரும். ஸோ இது எல்லாத்துலேயுமே எது நம்மளுக்கு கரெக்டாக வரும் அப்படின்றத வந்து நம்ம தான் பார்த்து பண்ணிக்கணும். அப்படி பார்க்க போனால் உங்களுக்கு நிறைய நாள் எடுத்துக்கணுமே, ஒன்று நீங்கள் பயிற்சி எடுத்து பண்ணணுமா? அதில் தான் உங்களுக்கு இன்ஸ்டியூஷன் மாஸ்டர்ஸ் ஹெல்ப் பண்ணுறாங்களா? இல்லை, இது அப்போது எனக்கு லைக் அது ஒரு 1 day மாஸ்டர் கிளாஸ் மாதிரி தான் நடந்தது. ஸோ அதிலிருந்து தான் நம்மளோட இன்ட்ரெஸ்ட் தான், ஓன் இன்ட்ரெஸ்ட். அப்போது எனக்கு அது ஃப்ரீ சோர்ஸஸ் இருந்ததுனால நான் அதை கற்றுக்கிட்டேன். எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தது, எனக்கு வந்து காசு சம்பாதிக்கணும், அதனால நான் என்னென்னலாம் முடியுமோ அது எல்லாமே ட்ரையல் அண்ட் எரர் பண்ணி கற்றுக்கிட்டது தான். இப்போ இன்னும் நிறைய டெவலப் ஆகிடுச்சு. நம்ம பண்ணி பார்க்க தான் அதில் என்ன அவுட்புட் வருது அப்படின்றது தெரியும். இப்போது ஏஐ பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு ஆட் ஆன் நான் கற்றுக்கிட்டு இருக்கேன். ஆக்சுவலி ஏஐயில் நம்ம வந்து ஒரு ப்ராம்ப்ட் தரும், நம்ம கொடுத்துட்டு இவ்வளோ நாள் வரைக்குமே நம்ம வந்து வெயிட் பண்ணுவோம் அது என்ன நம்மளுக்கு ரிசல்ட் தருது அப்படின்றத பார்க்க. அந்த அக்யூரசி, அந்த ப்ரிசைஸ்டாக அது தராது. ஆனால் அந்த ப்ரிசைஸ்டாக நம்ம கொடுக்குற ப்ராம்ப்ட்டுக்கு அது தரணும். அதுதான் இப்போ நான் நெக்ஸ்ட்டு பண்ணிகிட்ருக்கிற ஒரு விஷயமா இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒன்று நம்மளோட ஓன் இன்ட்ரெஸ்ட்டில் நம்ம ட்ரை பண்ணி பார்த்தாலே நம்ம இது பண்ணலாம். இப்போ இந்த உங்களுடைய லாஸ்ட் பேக்கப் இதுக்கு மொத்தம் எத்தனை டூல் அண்ட் அப்ளிகேஷன்ஸ் யூஸ் பண்ணியிருக்கீங்க? ஆக்சுவலாக இதில் 6 அப்ளிகேஷன்ஸ் கிட்ட 6 or 7 இருக்கும்னு நினைக்கிறேன். 6க்குள்ளே இருக்கும். விஷுவலுக்கு என்னென்ன டூல்லாம் யூஸ் பண்ணீங்க? Vivo 3 ஃபாஸ்ட் யூஸ் பண்ணோம். ரொம்ப ஹியூமன் இன்ட்ராக்ஷன் இல்லாத ஒரு விஷயம், ஹியூமன் ஃபேஸஸ் இல்லாத கேரக்டர்ஸ் வராத விஷயத்துக்கு வந்து கொஞ்சம் குவாலிட்டி கம்மியாக இருந்தாலும் பரவாயில்லன்ட்டு ஃபாஸ்ட்டுக்கு போகணும். காஸ்ட் கட்டிங் ஆமாம். குவாலிட்டி வேணுன்றதுக்கு அதுக்கு தனியாக போகணும். ஃப்ரீ பிக்குன்றதில் வந்து எல்லா சாஃப்ட்வேர்ஸுமே இருக்கிற மாதிரி ஒரு அப்ளிகேஷன் ஃப்ரீ பிக். ஸோ அது யூஸ் பண்ணோம். அதில் வந்து கிளிங், ஹெய்லூ இந்த மாதிரியான நிறைய மல்டிபிள் சாஃப்ட்வேரோட காம்பினேஷன் தான். இமேஜ் ஜென்ரேஷனுக்கு ஒன்று, கன்சிஸ்டன்ஸாக இமேஜ் கொண்டுட்டு வரதுக்கு வந்து நானோ பனானா, கூகுளோடது, சாட் ஜிபிடியில் சிலது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள். இந்த சாட் ஜிபிடி அந்த மாதிரி இதுலயும் உங்களால விஷுவல் பண்ண முடியுமா? இமேஜ் பண்ண முடியும், வீடியோஸ் பண்ண முடியாது. அந்த இமேஜை யூட்டிலைஸ் பண்ணி நீங்க வீடியோவா ஜெனரேட் பண்ணணும். வாய்ஸ்க்கு என்னென்ன மாதிரி டூல்? வாய்ஸ்க்கு வந்து 11 Labsன்ற ஒரு டூல் யூஸ் பண்ணோம். அது ஃப்ரீ சாஃப்ட்வேர், அதனால அதை யூஸ் பண்ணிக்கிட்டோம். அது இல்லாமல் என்னோட ஃப்ரெண்ட் டப்பிங் கொடுத்தாங்க. இப்போ நீங்கள் ஒரு 3 monthsக்கு முன்னால் உருவாக்கியிருக்கீங்க. இப்போ வந்து நீங்கள் பார்க்கும் பொழுது இதை யூஸ் பண்ணியிருக்கலாம் அப்படின்ற மாதிரி டெவலப்டு டூல்ஸ் ஏதாவது பார்க்குறீங்களா? கண்டிப்பாக. நான் இப்போ பார்க்குறது வந்து இந்த டூல்ஸே இன்னும் கொஞ்சம் அப்கிரேடடான வெர்ஷன்ஸ். இப்போ ஹெய்லூலேயே கிளிங்லேயே வந்து நான் யூஸ் பண்ணும் போது இருந்ததை விட இப்போ வந்து 2.6 அந்த மாதிரி வெர்ஷன்ஸ்லாம் வந்து வந்துருச்சு. சோராவாக இருக்கட்டும் சரி, மிட் ஜர்னி, கிளிங்கு, ஹெய்லூ 2.6 இந்த மாதிரிலாம் நிறைய வந்துட்டதுனால விஷுவலாக வந்து எப்படியெல்லாம் அப்கிரேட் பண்ணுறது அப்படின்றது முதற்கொண்டு எல்லாமே வந்துருச்சு. ஸோ இது ஒவ்வொருத்தங்களோட பைப்லைன் தான், ஒர்க்கிங் பைப்லைன் தான். இப்போது எனக்கு வந்து மல்டிபிள் சாஃப்ட்வேர், சில பேருக்கு ஒரே சாஃப்ட்வேரில் எல்லாத்தையுமே க்ரியேட் பண்ணிவிடுவாங்க. ஸோ இட் டிபெண்ட்ஸ் அப்பான் த பைப்லைன் தே யூஸ். இப்போது ஹாலிவுட் மூவிஸ் நிறைய நம்ம சென்னையிலே பண்ணுறதா கேள்விப்படுறோம். இந்த மாதிரியான ஒரு டூல்ஸ் அப்படின்ற மாதிரி இது இருந்தால் நான் ஃபுல் மூவியும் பண்ணுவேன் அப்படின்னு ஏதாவது இதை கற்றுக்கணும் அப்படின்னு நினைக்கிற மாதிரி ஏதாவது இருக்கா? அப்படி எதுவும் இல்லை சார், ஸ்பெசிஃபிக்காக இல்லை. ஆனால் எல்லா டூல்ஸையுமே வந்து அதோட கரெக்டான யூசேஜ் என்னன்னு தெரிஞ்சுக்கணும். இன்னும் அது எக்ஸ்ப்ளோர் நிறைய பண்ணணும். அது டெவலப் ஆக ஆக அப்டேட்லேயே இருந்துக்கணும். ஸோ அந்த எக்ஸ்ப்ளோர் பண்ணும்போது இப்போது கமர்ஷியல்ஸ் வருதா, அதுக்கு எந்த மாதிரியான டூல்ஸ் யூஸ் பண்ணால் கரெக்டாக இருக்கும் அப்படின்ற, ஓகே இதில் நம்ம பண்ணி முடிச்சிடலாம், காஸ்ட் வந்து இவ்வளோ ஃபிக்ஸ் பண்ணி முடிச்சிடலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு நாலேஜ்க்கு நம்ம
அதை அப்கிரேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இப்போ நீங்கள் அடுத்து வந்து இது மாதிரி மூவிஸ் பண்ணுறதா இல்லை கமர்ஷியல் ஆட் ஏதாவது கொடுத்தா நான் பண்ணுவேன் அப்படின்ற அளவுக்கு தயாராக இருக்கீங்களா? என்ன உங்களுடைய நெக்ஸ்ட்டு வந்து இப்போது ஒரு ஷார்ட் ஃபிலிம் ஒன்று பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அது இன்னும் ரியலிசம் அப்படின்ற ஒரு இதில் வந்து கொஞ்சம் பிளாஸ்டிக் தெரியும், அதில் வந்து கொஞ்சம் ரொம்ப ரியலிசமாக போகிறது எப்படி அப்படின்றத வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணிகிட்ருக்கேன். அது வித்தின் ஒரு 1 month 1.5 months வந்து அது முடிச்சிடுவேன்னு நினைக்கிறேன். அந்த ப்ராசஸில் இருக்கேன். இப்போது கமர்ஷியல்ஸ்லாம் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஒரு மூவி ஸ்கிரிப்ட் இதெல்லாம் வெல்கமிங். அதாவது இப்போ சின்னதாக இப்போ நிறைய ஆடெல்லாம் வருது இல்லைங்களா, அதையெல்லாம் நீங்கள் பண்ண தயாராக இருக்கீங்களா? அப்படி தான் என்னோட ஜேர்னியே ஸ்டார்ட் ஆச்சு. ஏஐயில் வந்து என்னோட ஜேர்னி ஸ்டார்ட் ஆனதே இந்த மாதிரி ஒரு இன்ஸ்டாகிராம் ஒரு சின்ன ஆட் பண்ண ஆரம்பிச்சுதான். நிறைய பேருக்கு உங்களை மாதிரி அந்த தாட்ஸ் இருக்கும், நாமளும் ஏஐயில் பண்ணலாம் என்னன்னு. பட் அவங்க கனெக்ட் ஆகாமல் இருந்திருப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் நீங்கள் என்ன சொல்ல வரீங்க? எங்கிருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள் இந்த விஷயங்கள்லாம்? இந்த ஏஐக்கான நீங்கள் ஒர்க் பண்ண ஆசைப்பட்றீங்கன்னா எங்கேருந்து அவங்க ஸ்டார்ட் பண்ணணும்? ஏஐ வந்து இப்போ ரொம்ப சிம்பிள் ஆயிடுச்சு. அண்ட் இன்னைக்கு இருக்கிறது நாளைக்கு இருக்காது. இது அப்கிரேட் ஆகிட்டே இருக்குது. ஸோ அந்த அப்கிரேட் இருக்கக்கூடாதுன்னா இன்றைக்கே நீங்கள் என்ன படிக்கணும் என்ன கற்றுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அது இன்றைக்கே பண்ணிடுங்க. அதுதான் என்ன படிப்பு, அது என்ன டூல்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம்? நீங்கள் ChatGPTலேருந்து உங்களோட இமேஜ் ஜென்ரேஷன்லேருந்தே ஆரம்பிக்கலாம். என்னோட ஒர்க் ஃப்ளோ அதுதான். நான் இமேஜ் ஜென்ரேஷன்லேருந்து தான் ஆரம்பிப்பேன். நார்மலாகவே வந்து அப்போ தான் இப்போ நம்ம வீடியோ ஜென்ரேட் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து உங்களுக்கு அந்தளவுக்கு நான் ப்ரிசைஸ்டாக எனக்கு இப்படி தான் வேணும் அப்படின்றது இருக்காது. இதுவே இமேஜ் வைஸ் போகிறோன்னா ஓகே என்னோட மைண்டில் இருக்கிற இமேஜும் அது கொடுக்குற இமேஜும் ஒன்றா அப்படின்றத நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டா அந்த மாதிரி ஒரு பைப்லைனில் போகலாம். இமேஜ் டு வீடியோ. ஸோ இப்போ பியூர் டெக்னிக்கல் விஷயங்களை எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. இப்போ இதுக்கு பின்னால் இப்போ ஒரு ஸ்டோரி லைன் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த ஸ்டோரி லைன் பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து நீங்களாக கிரியேஷன்ஸில் உட்காரணுமா, இல்லை இதுக்கும் ஏஐனுடைய உதவியை நாடுறீங்களா? இல்லை, இது நம்ம அந்த ஸ்டோரி லைன் நம்ம தான் எழுதணும். ஏன்னா நம்ம இப்போ போயிட்டு ஏஐ கிட்ட கேட்குறோன்னு வச்சுக்கோங்களேன், அது சொல்லும் ஆல்ரெடி அதை யாரோ ஒருத்தங்க ஒரு கதையாவோ இல்லை படமாவோ எடுத்திருப்பாங்க. ஸோ ஸ்டோரி நீங்கள் எப்போவுமே வந்து ஏஐ கிட்ட டிபெண்ட் ஆகக்கூடாது. ஸ்டோரி நம்மளோட ஓன் ஸ்டோரி எழுதிட்டு நான் இந்த மாதிரி ஒரு ஸ்டோரி எடுக்க போகிறேன், எனக்கு இந்த மாதிரியான ஸ்டோரி போர்ட் நம்ம மூவி நார்மலாக எடுக்கும் போது ஸ்டோரி போர்டுன்னு ஒரு விஷயம் க்ரியேட் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி நீங்கள் ஸ்டோரி போர்டிலேருந்து உங்களோட ஒர்க் ப்ராசஸை ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ப்ராசஸ் சிம்பிளாகவும் இருக்கும், ஈஸியாகவும் இருக்கும். அதாவது ஏஐ கற்றுக்குறீங்க, அதுக்குள்ளே புகுந்து நீங்கள் பார்க்குற பொழுது வேற ஒரு ட்ரீம் வரும். இந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் எடுத்து பண்ணலாம், ஒரு ஃபீச்சர் ஃபிலிம்ஸ் பண்ணலாம், அது மாதிரி ஏதாவது திட்டம் வச்சுருக்கீங்களா? இருக்குது. அதுதான் பிளாஸ்டிக் இல்லாமல் ரியலிசம்க்கு இல்லை ரியலிசம் இதை வச்சு ஒரு ஷார்ட் ஃபிலிமாவோ ஒரு மூவியாவோ சீக்கிரமாக பண்ணணுன்றது தான் இப்போது என்னுடைய நெக்ஸ்ட் எய்ம் அண்ட் நெக்ஸ்ட் ஸ்டெப். அதுதான் நான் வச்சுருக்கேன். இப்போது க்ரியேஷன்ஸ் என்றைக்கும் ஒரிஜினாலிட்டி இருக்கணும்னு நீங்கள் சொல்கிறீங்க. அதே மாதிரி இப்போ முன்னே நான் கேட்டேன் என்னென்னா, நீங்கள் டைரக்டரா ரைட்டரா இந்த மாதிரி கேட்கும்போது இதில் வந்து ஒரு கிரியேட்டர் ஒருத்தர் வந்து எல்லா விதமான தாட் ப்ராசஸும் பண்ணுறீங்க. இதுக்கு நீங்கள் வந்து ஒரு ஃப்ரேம் வைக்கிறதுக்கு எனக்கு ஹெல்ப் வேணும், மியூசிக் நாலேஜ் இருக்கிறீங்க கூட வேணும் அப்படின்னு ஒரு மினிமம் டீம் வேணுமா, இல்லை நான் ஐ கேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஒருத்தரே பண்ண முடியும்னு நினைக்கிறீங்களா? இட் டிபெண்ட்ஸ் அப்பான் த ஸ்கிரிப்ட். அந்த ஸ்கிரிப்டை பொறுத்து தான் இது. இப்போ எனக்கு வந்து ஒரு 2 நிமிஷத்துக்கு ஒன்று கொடுத்து பண்ண சொல்கிறாங்கன்னா அதுக்கு எல்லாமே நானே பண்ணிவிடுவேன். இண்டிவிஜுவலாகவே நான் உட்காந்து பண்ணிவிடுவேன். 7 நிமிஷத்துக்கும் நானே தான் பண்ணேன். ஐ வாஸ் புஷ் டு அந்த இடத்துல ரைட்டராகவும் டைரக்டராகவும் மியூசிக் டைரக்டராகவும் எல்லாமே நான் தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரியான ஒரு கட்டாயம். நம்ம என்ன கொடுக்குறோமோ ப்ரிசைஸ்டாக, இப்போ கேமரா மூமெண்ட்ஸ் வந்து கொஞ்சம் நாலேஜ் இருக்கிறதுனால எனக்கு இப்படி வேணும் அப்படின்றது நம்ம ப்ரிசைஸ்டாக கொடுத்தா தான் அது ஒரு ரிசல்ட்டும் நம்மளுக்கு கொடுக்குது. ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது இப்போது எனக்கு ஒரு 1 hour 90 minutes படம் நீங்கள் எடுத்து கொடுங்க அப்படின்ற மாதிரி கேட்குறாங்கன்னா அதுக்கு ஐ நீட் எ ஹியூஜ் டீம். ஒரு பெரிய டீம் இருந்தால் தான் என்னால் அதை பண்ண முடியும். இப்போ இந்த மாதிரி ஏஐ கிரியேஷன்ஸ் இல்லாமல் இன்றைக்கி இருக்கிற ஃபீச்சர் ஃபிலிம்ஸில் உங்களுக்கு வேறு என்ன இன்ட்ரெஸ்ட்லாம் இருக்குது? ஆக்டிங் இருக்கா? நான் ஆக்டிங் சும்மா ஃப்ரெண்ட்லியாக ஷார்ட் ஃபிலிம்ஸ் அது பண்ணி கொடுப்பேன். என்னோட கெரியரே வந்து வர்ச்சுவல் ப்ரொடக்ஷன் தான். ஓகே. அன்ரியல் என்ஜின் இந்த மாதிரி சினிமாவில் ஒர்க் பண்ணணுன்றது தான் என்னோட ஆசை. நீங்கள் எடுத்தது வந்து ஒரு ஷார்ட் ஃபிலிமாக இருந்தாலும் உங்களுடைய ஏஜும் ஒன்றும் பெருசாக இல்லை, அதுவும் ஒரு ஷார்ட்டான ஒரு ஏஜ் தான். இந்த குறுகிய காலத்தில் அதை கற்று ஒரு பெரிய ஒரு ஃபஸ்ட் அச்சீவ்மெண்ட்டை நீங்கள் பெற்றிருக்கிறீர்கள். தொடர்ந்து இந்த மாதிரி அச்சீவ்மெண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் எடுக்கணும்னு திரைமொழி டாக்கீஸ் சார்பாக உங்களை வாழ்த்துறோம். இந்த காணொலிக்கும் உங்கள் வருகைக்கும் மிக்க நன்றி. இன்னொரு சந்தர்ப்பத்தில் சந்திப்போம். திரைமொழி டாக்கீஸ் நேயர்களுக்கு நன்றி.